Hello everyone, welcome to the Pips Engineer. This is my first video. இந்த வீடியோவில் வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா நான் எப்படி என்னோட ஃபாரெக்ஸ் ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் விதவுட் எனி மென்டர்ஷிப் ஒரு 8 மந்த்ஸில் வந்துட்டு எப்படி ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு என்னோட செல்ஃப் லேர்னிங் செல்ஃப் லேர்ன் பண்ணி நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படி தான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாரெக்ஸ் பற்றி வந்து 2020லேயே ஒரு ஐடியா இருந்துச்சு. ஃபாரெக்ஸ்னால் என்ன, ஃபாரெக்ஸ் பேசிக்ஸ் கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. நான் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கிட்டேன் ஃபாரெக்ஸ்னால் என்ன. ஏன்னா அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு செகண்ட் இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா அப்போ கோவிட் டைம்னால வந்துட்டு நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்போ எனக்கு இன்கம்னு இது கிடையாது. ஸோ ஓகே, நம்ம ஏதாச்சும் லேர்ன் பண்ணி ஸ்கில் டெவலப் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபாரெக்ஸ் கற்றுக்கிட்டேன். அப்போது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் நான் வந்து ஃபஸ்ட் டெமோ அக்கௌண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து அப்போ என்ன அப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் அப்போ தெரியாது. ஸோ வந்து எனக்கு டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணும்போது தெரிஞ்சது இது ரிஸ்க் ரொம்ப அதிகம். நம்ம கேபிட்டலும் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும் இதில் அப்படின்னு தோணுச்சு. அப்போது நான் லேர்ன் பண்ண ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு மட்டும் தான் லேர்ன் பண்ணேன். ஸோ அதனால் பெருசாக எனக்கு ப்ராஃபிட் இதில் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரல. ஸோ நான் வந்து அது ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டேன் இப்போது. ட்ராப் பண்ணிவிட்டு ஓகே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு எஜுகேஷன் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் பண்ணி 2025 தான் நான் வந்து ஆக்சுவலி படித்து முடித்தேன். பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட்டு. ஸோ நான் மாஸ்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமா வந்து ஃபாரெக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு சிக்னல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ஏ யூஎஸ்டி கோல்டு சிக்னல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிக்னல் வச்சு என் ஃப்ரெண்ட்லாம் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ உனக்கு வேணும்னா நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓகே, மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி நான் ஒரு $1000 அப்போ போட்டு நானும் ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு சிக்னல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 2 வீக்ஸ் நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. நல்ல ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. நான் $1000 போது வந்துட்டு நான் ஃபஸ்ட் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சின்ன சின்ன லாட்டாக எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ ஓரளவுக்கு சின்ன ப்ராஃபிட் ஒரு $400 to $500 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு எனக்கு. ஸோ எடுத்தேன். எடுத்துட்டு ஒரு 2 வீக்ஸ் நல்லா போச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 3rd வீக், 4th வீக்லாம் பார்த்தீங்கன்னா, திரும்பி அந்த எடுத்த ப்ராஃபிட் அப்படியே லாஸ் ஆயிருச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதே குரூப்ல வந்து அதே அதே சேம் அ சிக்னல் எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் ப்ராஃபிட் எடுக்கல. எனக்கு வந்து நம்பிக்கை இல்ல. அவங்க வந்து பொய் சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு தோணுச்சு. பட் வந்து ஓகே, எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஓகே மேபி நம்ம லேர்ன் பண்ணலாம். எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறது? எப்படி டார்கெட் வந்து பண்றாங்க? எதனால இங்க எடுக்குறாங்க? அப்படின்னு சொல்லி நம்மளே லேர்ன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மே அ ஏப்ரல் எண்ட்ல தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஏப்ரல் எண்ட்ல லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் 2025ல. அப்பதான் வந்து ஒரு ஐடியா வந்து லேர்ன் பண்ணும்போது, மேல வந்து நான் மே ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். நான் வந்து ஃபண்டிங் ஃபிலிம்னு ஒண்ணு இருக்கு. ஃபண்டட் ஃபிலிம்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதில வந்து நம்ம இது மாரி வாங்கி நம்ம அ ஒரு 10K அக்கவுண்ட் வாங்கி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ எஃப்டிஎம்மோல தான் வாங்குனேன். ஸோ நான் ஃபாரின்ல இருக்கேன். ஸோ அதனால எஃப்டிஎம் வந்து இங்க அலோவ்டு. இந்தியால தான் அலோவ்டு இல்லாம இருந்துச்சு 2025ல. இப்போ அலோவ்டுன்னு நெனைக்கிறேன். ஸோ எஃப்டிஎம்மோல 10K அக்கவுண்ட் வாங்குனேன். அப்புறம் ஒரு 50K அக்கவுண்ட் வந்து ஃபண்டிங் பிப்ஸ்ல வாங்குனேன். ஒரு நெக்ஸ்ட் வீக்கே வாங்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் வந்துருச்சு எனக்கு வந்து நான் ஈஸியா பாஸ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லேர்ன் பண்ணிட்டேன்ல. ஒரு ஒரு 1 வீக்லயே வந்துட்டு நான் வீடியோஸ்லாம் என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு யூடியூப்ல போயிட்டு ஐசிடி, எஸ்எம்சி ஒரு எல்லா இதையும் பார்த்துட்டேன். ஃபிபனாச்சினா என்ன எல்லாமே பார்த்து வச்சுட்டேன். ட்ரெண்ட் லைன் எல்லாமே. ஸோ எனக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா எல்லாமே தெரியும் எனக்கு. ஸோ நான் ஒரு 1 வீக்ல வாங்கி ஒரு 1 மந்த்ல பாஸ் பண்ணிட்டு நான் பே அவுட் எடுத்துட்டு நான் பாட்டு நல்லா நல்லா ஏர்ன் பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஓகே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு வாங்கிட்டு ஒரு அம் ஓ 10K அக்கவுண்ட் 25 10K அக்கவுண்ட் ஒரு 50K அக்கவுண்ட் ஃபண்டிங் பிப்ஸ்ல அப்புறம் கோட் ஃபண்டட்ல வந்து ஒரு 100K வாங்கிட்டேன். அது வந்து நெக்ஸ்ட் மந்த் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3மே வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 மாசம் ஹோல்ட் பண்ணேன் அத. எப்படின்னா ப்ராஃபிட் எடுப்பேன். ஒரு 1 வீக் ப்ராஃபிட் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிரும். சைக்காலஜி எஃபெக்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டே மண்டேவே லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த வீக்கெண்டுக்கு சைக்காலஜி எஃபெக்ட் ஆயிரும். அப்படியே பிரேக் ஈவன் போயிரும். இல்லைன்னா மைனஸ்ல போயிரும். ஸோ மைனஸ்ல போச்சுன்னா திரும்ப அத ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து நான் பிரேக் ஈவன்ல போடுறதே பெரிய தலைவலி எனக்கு. ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில கூட எக்ஸாம்பிளா காமிக்கலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அக்கவுண்ட் தான் வந்து மே 21, 2025ல வாங்கியிருக்கேன். இந்த ஃபண்டிங் பிப்ஸ்ல 50K அக்கவுண்ட்.
வாங்கிட்டு ஒரு 3 மாசம், 4 மாசத்துக்கிட்ட நல்லா தான் எப்படின்னா நல்லான்னு சொல்ல முடியாது. ப்ராஃபிட் எடுப்பேன், லாஸ் பண்ணுவேன், பிரேக் ஈவன்ல போகும். இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆகஸ்ட் 27ல பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட் வந்து க்ளோஸ்னா இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வீக் பார்த்தீங்கன்னா 27னா அதுக்கு ஆகஸ்ட் 3 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட் எடுத்தேன். ஒரு 4% 5% ப்ராஃபிட் எடுத்து வச்சிருந்தேன். அப்போ 4த் வீக் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லாஸ் பண்ணேன். அது அஃபெக்ட் ஆச்சு சைக்காலஜிய. ஃபுல்லா அந்த வாரம் ஃபுல்லா நல்லா அ இதில பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் ஓவரா ரிஸ்க் பண்ணி டக்குனு ஒரு ஒரு 2 டேஸ்லயே வந்து அக்கவுண்ட் ஃபுல்லா ப்ளோ ஆயிருச்சு. என்னன்னா 50K அக்கவுண்ட் ப்ளோ ஆச்சு, 100K அக்கவுண்ட் ப்ளோ ஆச்சு. அப்புறம் 10K அக்கவுண்ட் எஃப்டிஎம் அது அது ப்ளோ ஆகலன்னு நெனைக்கிறேன். அதுவும் அப்படி இருந்துச்சு. ஸோ 50K அண்ட் 100K 2மே ப்ளோ ஆயிருச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ ஆகஸ்ட் 27த் ப்ளோ ஆயிருக்கா? இது வந்து காம்படிஷன் அக்கவுண்ட். இது கணக்குல வராது. இது பாருங்க. அடுத்து வந்து 10K அக்கவுண்ட் வந்து நான் அப்பவே வாங்கிட்டேன். ஸோ ஆகஸ்ட் 27த் எப்போ அது ப்ளோ பண்ணேனோ, அப்பவே அன்னைக்கே பார்த்தீங்கன்னா 10K அக்கவுண்ட் வந்து ஓகே இனிமே நம்ம பெருசா வாங்க வேணாம். காசு இல்ல. ஸோ சின்னமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10K அக்கவுண்ட் வாங்கி ஸ்டார்ட் பண்ணேன் 27த். ஸ்டார்ட் பண்ணி இதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 நாள் கூட இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8 நாள்ல வந்து இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது முடிஞ்சுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் 5த்து அப்புறம் செப்டம்பர் 8த்து. ஸோ ஒரு 2 டேஸ் 3 டேஸ் எதுவும் வாங்காம திரும்பி வாங்கிட்டேன். 25K அக்கவுண்ட் வாங்கிட்டு, இத தான் ரொம்ப நாளா ஹோல்ட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நாளா ஹோல்ட் பண்ணி, எனக்கு வந்து எப்படின்னா, இதுவுமே எனக்கு ப்ராஃபிட் வரல. ப்ராஃபிட்ல இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லா ட்ரா டவுன் போயிருச்சு. இந்த இதுக்கு என்ன மெயினா ரீசன் நான் சொல்லுவேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு அந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, எனக்கு செப்டம்பர்ல மே மந்த்ல தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் லேர்ன் பண்ணேன். லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் ஜூன், ஜூலைல அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். செட் ஆகுற மாரி தெர்ல. அப்புறம் திரும்பி வேற ஸ்ட்ராட்டஜி போயிட்டேன். ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இது வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். அது ப்ராஃபிட் வந்துச்சு. அதுவுமே அதுக்கப்புறம் ப்ளோ பண்ணிட்டேன். அப்புறம் செப்டம்பர்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணேன். அதுவும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு கொஞ்ச நாளைக்கு. இதுலயே தெரியும் உங்களுக்கு செப்டம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். 25லேருந்து 25,600 எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் கீழ போச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் 600 எடுத்திருப்பேன். அப்புறம் ஃபுல்லா அக்கவுண்ட்க்கு கீழ ட்ரா டவுன்ல போயிருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியுமே எனக்கு ஒர்க் ஆகுற மாரி தெரியல. ஸோ ஒர்க் ஆகுறது தெரியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஓகே, அம் திரும்பியும் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டே இருந்தேன். இதுவுமே பெரிய ப்ராப்ளம் தான். நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அது கண்டிப்பா ஒர்க் ஆகும் தான். அத வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி, நம்ம வந்து ரிஃபைன் பண்ணி, மெயினா சைக்காலஜி ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல தான் வந்து மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆ இது பண்ணி வைக்கணும். ஸோ அது எனக்கு புரிஞ்சது. எனக்கு வந்து அக்டோபர்ல தான் புரிஞ்சது. ஓகே நம்ம வந்து சைக்காலஜிலயும் இதுலயும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி, நம்ம வந்து லாஸ் பண்ணாத அளவுக்கு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் வந்து அக்டோபர் அண்ட் நவம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் இதுக்கு நடுவுல நெறைய அக்கவுண்ட் வாங்கியிருப்பேன். லைக் ஆல்ஃபா கேபிட்டல்ல வந்து 10K ஒரு 2 வாங்கியிருப்பேன். QT ஃபண்டல்ல ஒரு 25K அட்லீஸ்ட் ஒரு 3 வாங்கியிருப்பேன். அப்புறம் 5 இயர்ஸ்ல வாங்கியிருப்பேன். ஆம், அப்புறம் வேற என்ன அக்கவுண்ட்? அக்வா ஃபண்டடு, அம் ப்ளூபெர்ரி ஃபண்டடு. ஸோ இதுலலாம் நெறையா 10K 10K இதெல்லாம் ஆஃபர் போடும்போது சின்ன சின்ன அக்கவுண்ட்லாம் வாங்கிருவேன். 10K அக்கவுண்ட் வாங்கி வச்சுப்பேன். வாங்கி வச்சுட்டு அது நெறையா ப்ளோ ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஸ்ட்ராட்டஜி மேல பெருசா எந்த இதுவும் இல்ல. ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் சைக்காலஜிக்கலா எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஏன் அஃபெக்ட் ஆகுது அப்டின்னா, லாஸ் பண்ணும்போது சைக்காலஜிக்கலா எனக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ லாஸ் பண்றது வந்து நான் ரொம்ப கம்மியா பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அண்ட் வந்து நான் வந்து வின் பண்றது வந்து கொஞ்சம் பெருசா வின் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் டூ ரிவார்ட்ல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தேன். ஸோ நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து ஃபுல்லா பேக் டெஸ்ட் பண்ணேன். இந்த 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 அக்கவுண்ட் வச்சு தான் பண்ணேன். இந்த 25K அக்கவுண்ட் வச்சு தான் இதே சேம் 25K அக்கவுண்ட் வச்சு நான் அப்புறம் 10K அக்கவுண்ட் வச்சு நான் ஃபுல்லா பேக் டெஸ்ட் பண்ணேன். ஓகே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ ஓரளவுக்கு ஒர்க் ஆகுற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே அப்போ நம்ம வந்து சைக்காலஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம ரிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜிய வச்சு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசம்பர் 5த் வந்து 4த் வந்து இந்த அக்கவுண்ட் வாங்குனேன். 5த் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தேன். ஒரு 25K அக்கவுண்ட். ஸோ இதான் நான் வாங்குனதுலே லாஸ்ட் அக்கவுண்ட் ஃபண்டிங் குரூப்ஸ்ல. இதுக்கப்புறம் வேற எந்த அக்கவுண்ட் இல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து அக்டோபர்லயே வந்து சாரி நாட் அக்டோபர், நவம்பர்லயே பார்த்தீங்கன்னா, நான் QT ஃபண்டல்ல வந்துட்டு 25K அக்கவுண்ட் வந்து பாஸ் பண்ணி நான் பே அவுட்டே வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா என்ன ஆச்சுன்னா வந்து அத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரீசன் வந்து ரிவர்ஸ் ட்ரேடிங்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அது பெருசா அவங்க அனுப்புன எதுவுமே எனக்கு மேட்ச் ஆகல டேட்டா எதுவுமே.
நான் போய் கிளைம் பண்ணி பார்த்தேன். அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பெருசா பண்ற மாரி தெரியல. ஸோ நானும் விட்டுட்டேன். சரி ஓகே. ஸோ ஃபண்டிங் டிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும் பேவுட்லன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் ஃபண்டிங் டிப்ஸ் திரும்பி 25K அக்கவுண்ட் வாங்கினேன். வாங்கிட்டு நான் சேம் ஸ்ட்ராட்டஜி தான். சேம் ஸ்ட்ராட்டஜிய வந்து ஃபண்டிங் டிப்ஸ்ல யூஸ் பண்ணேன். இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டெய்லி சம்மரி. ஸோ டிசம்பர் 5த் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தேன். 400 ப்ராஃபிட்டு. அப்புறம் லாஸ் பண்ணுறது வந்து நான் 0.5 ரிஸ்க் வச்சு 0.5 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் 0.75 எனக்கு ரிஸ்க் வச்சு அது போயிடுச்சு 8த். 9த் வந்து 1500 எடுத்திருக்கேன். 10த் வந்து 190. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸில் பார்த்தீங்கன்னா 2000 எடுத்து நான் என்னோட 8% எடுத்துட்டேன். ஸோ ஃபேஸ் 1 பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா இங்கேயுமே எனக்கு வந்து திரும்பி சைக்காலஜி எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரியும். ஃபஸ்ட்டு ட்ரேடே லாஸ். அது பெரிய லாஸ் கிடையாது. 95 தான். ஸோ செகண்ட் ட்ரேட் வந்து அத ரெக்கவர் பண்ணிட்டேன். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது நியூஸ் இருந்துச்சு. நான் வந்து நியூஸ் பார்க்கல ஆக்சுவலி. 16த் அப்போ வந்து நியூஸ் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். என்எஃப்பி நியூஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ நியூஸ் பார்க்கல அப்போ. என்எஃப்பியா இல்ல வந்து சிபிஐ நெனைக்கிறேன். சிபிஐ நியூஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ நியூஸ் பார்க்கல. ஸோ அதனால நல்ல இங்க லாஸ் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% லாஸ் ஆயிருச்சு. அப்புறம் அடுத்த நாள் ட்ரேடே எடுக்கல. சைக்காலஜி ரொம்ப அஃபெக்ட் ட்ரேட் எடுக்கல. 18த் போய் எடுத்தேன். 18த்துமே எனக்கு லாஸ் ஆயிருச்சு. அம் அப்புறம் தான் ஓகே. ம் நம்ம வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர ஃபுல்லா எடுக்க வேணாம் அப்டின்ட்டு இருந்தேன். பட் வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஏ பிளஸ் செட்டப் இருந்துச்சு. ஓகேன்னு நான் வந்து அன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறேன். அப்போ எனக்கு திரும்பியும் ஸ்டாப் லாஸு. 2 ட்ரேட் எடுத்தேன். 2மே ஸ்டாப் லாஸு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனுச்சு. என்னடா எனக்கு 5% 2% லாஸ் ஆயிருச்சு. பட் நல்லா ஏ பிளஸ் செட்டப் தான் சரி மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஓகே ஃபைனலா ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, அப்பவுமே நான் வந்து திரும்பியும் ஒரு 0.5% ரிஸ்க் வச்சேன் திரும்பியும். ரிஸ்க் வச்சுட்டு நான் அன்னைக்கு வந்து ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. க்ளோஸ் ஆயிருச்சுன்னா, அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அ வெக்கேஷன்னால ஐ மீன் ஹாலிடேனால நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் இல்ல. 26த் வந்து சேம் ட்ரேடு நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன் நைட் ஃபுல்லா. ஹோல்ட் பண்ணி மார்னிங்கே ஒரு 1200 ப்ராஃபிட். நான் எல்லா லாஸையும் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு, அம் பாசிட்டிவா கொண்டு வந்து வச்சுட்டேன். ஒரு 25,100 கிட்ட. ஸோ அன்னைக்கு நான் திரும்பியும் ஒரு 2 ட்ரேட் எடுத்தேன். நல்ல நல்ல ட்ரேட் இருந்தனால நல்ல ட்ரேட் எடுத்து ஒரு 1900 ஒரு 500 கிட்ட ப்ராஃபிட் வச்சிருந்தேன் இங்க. ஸோ இந்த வீக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 1200 கிட்ட எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி ஒரு 500 ப்ளஸ்ல வச்சிருந்தேன். திரும்பியும் வீக் 5ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து ஒரே ட்ரேட்ல வந்து கரெக்ட்டா பார்த்து எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதில நான் என்ன மெயினா ஃபோக்கஸ் பண்ணேன் அப்டின்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜில வந்து நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஃபேக்டர். விச் இஸ் நத்திங் பட் நம்மளோட ரிஸ்க் டூ ரிவார்ட். ரிஸ்க் வந்து 1 வைக்கிறோம் அப்டின்னா, என்னோட ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். 1:7. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 0.5% ரிஸ்க் வைக்கிறேன் அப்டின்னா, எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 3% அதில எடுத்துருவேன் மார்க்கெட்ல. ஸோ அதனால எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் இதுதான் எனக்கு மெயின். நான் வந்து வின் ரேஷியோ வந்து பெருசா நான் இது பண்ண மாட்டேன். என்னோட ஸ்ட்ராட்டஜியே வந்து மெயினா நான் ஃபோக்கஸ் பண்றது வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல வந்து ப்ராஃபிட் ஃபேக்டர். ஏன்னா ரிஸ்க் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க கரெக்ட்டா கரெக்ட்டா மேனேஜ் பண்ணாலே, ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ஃபண்டட் அக்கவுண்ட்ட. ஸோ நான் வந்து ஒரு ஓகே மே 2025ல ஸ்டார்ட் பண்ணேன், லேர்ன் பண்ணேன். டிசம்பர்ல நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஃபண்டட் அக்கவுண்ட் குடுத்துட்டாங்க. ஸோ எப்போனா எனக்கு 30த் தான் ஃபண்டட் அக்கவுண்ட் வந்துச்சு. அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, 30த் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். எடுத்துட்டு பிரேக் ஈவன்ல போட்டு வச்சேன் திரும்பியும். அன்னைக்குமே லாஸ் பண்ணிட்டேன். லாஸ் பண்ணிட்டு பிரேக் ஈவன்ல $9 பிரேக் ஈவன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஓகே இப்போதைக்கு சைக்காலஜி நல்லா இல்ல. ஒரு நல்ல ஏ பிளஸ் செட்டப் இருந்தா மட்டும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இந்த அக்கவுண்ட்டு. ஸோ ஸோ இதுதான் லைக் எந்த ஒரு மென்டார்ஷிப்புமே இல்லாம, நானாவே தான் இந்த லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜியா லேர்ன் பண்ணேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் என்ன ஃபைனலா சொல்ல வரேன் அப்டின்னா, ஆம் நீங்க வந்து மென்டார்ஷிப் போயும் லேர்ன் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே மென்டார்ஷிப் வச்சு தான் லேர்ன் பண்ண லைக் லேர்ன் லேர்ன் பண்ண வரும்னு சொல்ல முடியாது. யார் யாருக்கெல்லாம் மென்டார்ஷிப் வேணுமோ அவங்க கண்டிப்பா மென்டார்ஷிப் வச்சிருக்கணும் கண்டிப்பா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் ஸ்ட்ராட்டஜி வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காம, உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கேல்பரா உங்களால வந்து கோல்டு மட்டும் தான் பண்ண முடியும்னா, கோல்டு மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து நடுவுல வந்து நெறைய கரன்சி பேர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தேன். கோல்டு மட்டும் பண்ணல. நான் வந்து யூரோ யுஎஸ்டி பண்ணியிருக்கேன், ஜிபிபி பண்ணியிருக்கேன், யுஎஸ்டி செஃப் பண்ணியிருக்கேன், ஜிபிபி ஜேபிஒய் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கனால என்ன ஆகும்னா வந்து எனக்கு அந்த அந்த ஒரு ஒரு கரன்சி பேரோட அ கேரக்டர் வந்து என்னால கரெக்ட்டா என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் அ அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஜிபிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் எடுக்கிறேன் அப்டின்னா, எனக்கு 300 பிப்ஸ், 200 பிப்ஸ்லாம் என்னால பிடிக்கவே முடியாது.
பட் கோல்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா எனக்கு ஈஸியாக ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் வந்து எனக்கு 200 300 பிப்ஸ்லாம் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன மாதிரி ட்ரேடுன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணேன். நான் வந்து ஸ்கேல்பரா இல்லை இன்ட்ராடே ட்ரேடரா, இல்லை நான் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா இல்லை வின் ரேட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா. நான் வின் ரேட்டில் ஃபோக்கஸ் பண்ணேன்னா நல்ல ட்ரேடாக பார்த்து A+ல எடுக்கிற ட்ரேட் வந்து எனக்கு லாஸே ஆகக்கூடாது. ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகக்கூடாது. அப்படி எடுக்கணும். பட் எனக்கு அது மாரி எடுக்க எனக்கு எனக்கு வந்து ஃபுல்லா செட் ஆகாது. எனக்கு வந்து வெறும் மொமெண்டம் வச்சு மட்டும் தான் நான் எடுப்பேன் ட்ரேட். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து அ அ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல வந்து எனக்கு வந்து ஃபுல்லா ரிஸ்க் டு ரிவார்ட்ல மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட அம் ஒரு 8 மந்த்ஸ் ஜர்னி. ஸோ இத நான் ஷேர் பண்ணணும்னு அ ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் இத ஒரு வீடியோவா அ இது பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட்டு பே அவுட் வந்து ஜான் 15th நெனைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள நான் அட்லீஸ்ட் 1% எடுத்தா போதும். 250 அது மேபி ட்ரை பண்ணேன். ஸோ இன்னும் 15 டேஸ் இருக்கு. ஸோ நாளை லைக் ஃப்ரம் டுமாரோ ஐ வில் பி ஸ்டார்ட் ட்ரேடிங் திஸ் அக்கவுண்ட். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி மேபி நான் இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வந்து என்ன மாதிரி ட்ரேட் எடுத்தேன், அதை எப்படி வந்து பாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரெகுலராக வந்து இனிமேல் ஒரு 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 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட ட்ரேடிங் பிரேக் டவுனை, லைக் நான் எடுக்கிற ட்ரேடோட பிரேக் டவுனை வந்து அப்படியே ஒரு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் willing டு லைக் லேர்ன் பண்ணணும், ட்ரேடிங் வந்து லேர்ன் பண்ணணும் ஸ்க்ராட்ச்லேருந்து, இல்லைனா வந்துட்டு ஒரு லைக் என்னோட வீடியோவை பார்த்து லேர்ன் பண்ணணும்னு வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபாலோ மை சேனல். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் தி ஹோல் வீடியோ.